ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீரா, வந்திருக்கிற மக்களை எல்லாம் என்னை ஆளுகை செய்வீரா. ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யாமல் எதுவும் நடக்க முடியாது. உன்னத தெய்வத்துடைய வல்லமை மீட்கப்படுவதா, இருதயங்களெல்லாம் புதிதாய் மாறுவதா, கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தெளிக்க எல்லா சாபங்களையும் குற்றங்களையும் வைத்துக் கொள்கிறேன். பக்தி கொண்டு மக்கள் ஆலயத்துக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாய் மாறுவதா, எல்லா சாபங்களும் நிர்மூலமாகட்டும், எல்லா விசுவாச திட்டங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் உள்ள ஆசீர்வாதமாய் கல்வாரி ரத்தம் இருதயங்களை எல்லாம் சுத்திகரிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் புது படைப்பாய் மாறட்டும். குற்ற குறைகளெல்லாம் மன்னிக்கப்படட்டும். ஏதாவது குறைகள் இருக்குமானால் ஒரு நிமிட தேவ சமூகத்திலே இறங்கி வைப்போம். என் அன்பு தகப்பனே, கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், புறம்புகிற ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தாலும் பெயராலும் நீங்கி போகும்படியாய் சொல்லிக்கிறேன். தேவாதி தேவனின் குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை புது படைப்பாய் மாற்றுவீராக. தேவனை தப்பிப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் 30 வருடமாய் பலப்படுத்தும்படியாய் சொல்லிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்த என் கூடவே நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை யாராவது படிப்போம். 18:21. வாழ்வதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, வாயாடுவோர் வாழ்வதும் நாவாலே, சாவதும். எத்தனை பேர் இந்த வார்த்தை நம்ப போறீங்க? இதுதான் மெசேஜ். ஆமென். வாழ்வதும் நாவாலே, சாவதும். அதாவது நாக்கு இருக்குது பொய் நெருப்பு மாதிரி. அதாவது ஒரு பொய் நெருப்பு காட்டையை கொளுத்தி விடுவது போல இந்த நாக்குல இருந்து வர வார்த்தை ஒரு குடும்பத்தையே அடிச்சிடும், ஒரு மனுஷனை கூட சாகடிச்சிடும். ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நல்ல ஒரு லேடியை பார்த்து நீ ஒரு மோசமான பொருள் சொல்லி பாருங்க, அவங்க வாழ்க்கையே சோர்வாகிடும். நாவுடைய வார்த்தைகளுக்கு மனிதனுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அதிக வல்லமை இருக்கிறது. பக்கத்தை தொட்டு சொல்லுங்களேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு அதிக வல்லமை இருக்கிறது. நான் சிறு வயதிலே நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என் குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்ட நேரம். அப்படி கஷ்டப்பட்ட நேரத்திலே எங்க அம்மாவுடைய தாலி செயின் எல்லாம் வித்துட்டோம். எங்க அம்மா கருப்பு பயிர் போட்டிருந்தாங்க. அப்ப எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சோர்ந்து வெளியுவா இருக்கும். அப்புறம் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், நான் வேலைக்கு வந்து உங்களுக்கு தங்க தட்டுல சாப்பாடு போடுவோமா? அவன் சொல்லுவான். எங்க அம்மா கிட்ட படிக்கும் போதெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், நம்ம புள்ள வளர்ந்து வருவான், நமக்கு தங்க தட்டுல சாப்பாடு போடுவோம். அவன் மறித்து போகிற நிலையில் இருந்த என் தாயார் அந்த வார்த்தைகள் அவர்களை வாழ வைத்தது. எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தையாக எங்க அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க செத்து போயிட்டாலும் பல முறை முடிவு பண்ணும் பொழுதும் என் மகன் எனக்கு இருக்கிறான், அவன் உழைத்து தருவான். நான் உழைத்து அவனை காப்பாற்றினேன். ஆனா தங்க தட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு அப்போ வசதி வரவில்லை. அம்மா வந்து 2021 இறந்துட்டாங்க. ஆனா அந்த வார்த்தை அதுக்கப்புறம் நகரா பண்ணி போட்டேன், செயின் பண்ணி போட்டேன், காப்பு பண்ணி போட்டேன், கமல் வாங்கி போட்டேன், நிறைய நகை வாங்கி போட்டேன். அவங்க
இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் என்னை கேட்டாங்க, அப்பா இந்த சாப்பாடு போடுறேன்னு சொன்னியே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால நமக்கு தெரியணும், நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. Praise the Lord. ஒரு முறை என்ன பண்ணேன், ஒரு பையன் பிஇ படிச்சிருக்காங்க யூனிவர்சிட்டியில, வார்த்தைகளை பிஇ ஜாயின் பண்ணி படிச்சாங்க. அப்போ என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு வந்து முருகன் ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவன் ரொம்ப மச்சான் கூடுவாங்க. மச்சான் மச்சான் அப்படின்னா, இல்லை மக்கா மக்கா அப்படிமா. நானும் என்ன மாப்பா மகா அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிடுவோம். ஒன்னா ஜாயின் பண்ணோம். அப்படி 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு சீட்டு ஜேபிஆருக்கு நல்ல பழக்கமான குடும்பம். ஜேபிஆர் அவருக்கு சீட் வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் என்கிட்ட சும்மா சொல்லுவாரா, நான் தான் போடாத வருஷம் இந்த வருஷம் உனக்கு கிடைக்காது சொல்றேன். சும்மா கொடுத்து. Praise the Lord. அவனுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைத்து விட்டது. அவனுக்கு கிடைக்கல, எனக்கு சீட் கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் டீம் மீட்டிங்க்கு போயிட்டு போது, என்ன மக்கா வாய் மோசமான வாய் மக்கா, நீ சொன்னிய அது பார்த்தியா எனக்கு கிடைக்கலையே. நான் சொன்னேன் 2 வருஷம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. Praise the Lord. அதோட விடலாங்க, இந்த வருஷம் கிடைச்சா உன் கூட எப்படி நான் படிச்சு பாஸ் பண்ணி வர முடியும்? அதுக்கு என்ன ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டா போச்சு சொல்றேன். Hallelujah. நல்ல வார்த்தை சொல்லலாம்ல. அதுக்கு என்ன ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி உன் கூட பாஸ் பண்ணா போச்சுன்னு. அவன் பாஸ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் பாஸ் பண்ணாங்க. Hallelujah. Hallelujah. வாயில பேசும்போது பார்த்து பேசணும். ஆமென். வாழ்வும் சாவும் நாவாலே. கைவிடுங்க. வாழ்வும் சாவும் நாவாலே. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அப்புறம் பேசுற வார்த்தை இருக்கு, இந்த நாக்கை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பேசுறது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை யாராவது படிப்போம். மத்தேயு 12:36. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பேசுற வார்த்தை நம்ம என்ன மனமோட புறம் கூறுவோம், பொய் சொல்லுவோம், ஏமாத்துவோம், இல்லாத பொல்லாத சொல்லுவோம், அடுத்தவங்க பத்தி குறை சொல்லுவோம், மற்றவங்களை மனவழிக்க பேசுவோம், வேதனைப்படுத்துவோம். அந்த வார்த்தையில இரு நாளில் இயேசுவுக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமென். அடுத்த சொல்லுங்க, பேசுற தொட்டு சொல்லுங்க, பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க கணக்கு கொடுக்கணும். சும்மா விடாதீங்க ஐயா, சும்மா ரீல் சுத்தாதீங்க ஐயா. அம்மா ரீல் சுத்தாதம்மா, பொய் சொல்லாதம்மா, ஏமாத்தாதம்மா. வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும்மா. யாரையும் திட்டாதம்மா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாக்கு பாருங்க மனத்தோட பேசும். ஒரு ஆள் என்ன சொன்னா சில நேரத்துல நல்லதா மாறிடுது. ஒருத்தர் எங்க சொந்தக்காரர், எங்க அப்பா மேல ரொம்ப கோபம் போல இருக்கு. நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கிற முன்னால இந்த போறப்பாரு எங்க அப்பா இருக்கிறானே, சின்ன வயசுல ரொம்ப ஆட்டம் போட்டான், இப்போ அடங்கிட்டா பாரு, நல்ல ஆசைப்படுறான் அப்படின்னு என் காதுக்கே சொல்லி செஞ்சார். அந்த வார்த்தை தான் என்னை பூஸ்ட் பண்ணது. ஆமென். என் இதயத்துல நினைச்ச எங்க அப்பாவை உயர்த்தி காட்டுதல். ஆமென். இந்த ஆள் என்ன எங்க அப்பாவை குறை சொல்றது, எங்க அப்பாவை இந்த உலகத்துல உயர்த்தி காட்ட வேண்டும் என்று சொல்லி எங்க அப்பாவையும் என் தம்பி தங்கச்சியில படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் வருகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த குடும்பமும் மிக கஷ்டப்பட்டு கேவலப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாயின் வார்த்தைகளை நாம் பார்த்து பேசணும். அப்படி பேசும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். படிக்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிப்போம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். பிறர் குற்றவாளி என்று உங்க வாயினால சொல்லாதீங்க. அவர் மோசமான பொம்பளை, இந்த ஆள் மோசமான ஆளு, இந்த ஆள் ஒரு ஏமாத்துக்காரன், இந்த ஆள் ரொம்ப இது பண்றா அது பண்றா அப்படின்னு நம்ம வாயில என்ன பண்ணாதீங்க, தீர்ப்பிடாதீர்கள். அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் கஷ்டப்படுவான், இவன் வேதனைப்படுவான்னு சொல்லி வாயில மனமோட பேசாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு அப்பொழுதுதான் நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்க எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். நீ பேசுற பேச்சு எப்படி பேசணும்னா எல்லாரையும் நல்லா இருந்தா பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சில நேரத்துல
வாடையில போவான் அப்படின்னு ஒரு அம்மா வந்து என்னை வந்து மண்மாய் தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் அவங்களுக்கு. ரெண்டு பிள்ளைங்க நல்லா வயசா இருக்கிறது 30 வயசு 35 வயசுல ரெண்டு பிள்ளைகள் செத்து போச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு சிறு வயசுல என்னைய பார்த்து மண்மாரி தட்டுவோம். எந்த அளவில் அழகிறோமோ அதே அளவில் உனக்கு அழகப்படும். பக்கத்துல தொட்டி சொல்லுகிறேன், எந்த அளவில் அழகிறீர்களோ வாயில அழகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அழகப்படும். யாரையும் நாசமா போகட்டும், யாரையும் மண்ணா போகட்டும், ஒழுங்கி போகட்டும்னு சொன்னா அது உங்களுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். Praise the Lord. Praise the Lord. என்ன செய்யணுமா? இல்லாத பொல்லாத சொல்லும் போது என்ன செய்யணுமா? படிக்கிறீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிப்போம். மானிடமகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது உங்களை சொல்லி இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள். அந்த நாளிலே துள்ளி துள்ளி குதிக்க வேண்டும். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பரலோகத்தில் உங்களுக்கு கைமாறு கொடுக்கிறவங்களே உங்களை கேவலப்படுத்துறவங்க தான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இல்லாது கொல்லாது சொல்லும்போது அகமகிழ்ந்து களிகூறுங்கள். துள்ளி துள்ளி குதித்து குதித்து களிகூறுங்கள். ஏனென்றால் பரலோகத்திலே கைமாறு மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவனால எல்லாரும் நம்ம கேவலமா பேசலாம் வேண்டாம். இந்த ராஜாவோட கிட்ட நேசனியம் பூச்சி அவனா ஒழுங்கி போனா நல்லது. மோசமான ஆளு, அவனை கூட மோசமான ஆளு யாரு இல்லைன்னு சொல்லி நம்ம காது கேட்டுச்சுன்னா நம்ம எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு புதிய ஒரு கை தூக்காக பார்ப்போம். Praise the Lord. Praise the Lord. அதனால திருவள்ளுவர் சொன்னாரு, துன்பம் வருங்கால் நகுங்க. துன்பம் வருங்கால் திருக்குறள் படிக்கணும்னா முதல்ல பைபிளை படிக்கணும். அப்பதான் புரியும். ஏன் துன்பம் வருங்கால் நகுங்க? பரலோகத்திலே கைமாறி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு பரலோகத்துல நீங்க பெரியார் ஆக போறீங்கன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரனை ஏவி விட்டுறோம், நாத்தனாரை ஏவி விட்டுறோம், மாமியாரை ஏவி விட்டுறோம், இல்ல குழந்தையாரை ஏவி விட்டுறோம், அல்லது வீட்டுக்காரருடைய அண்ணனை ஏவி விட்டுறோம், இல்ல வீட்டுக்காரரை ஏவி விட்டுறோம், இல்ல அண்ணியை ஏவி விட்டுறோம், இல்ல தம்பியை ஏவி விட்டுறோம், இல்ல பெத்த தாய் தகப்பனை ஏவி விட்டுறோம். அல்லேலூயா. அந்த நேரம் என்ன செய்யணும்? துள்ளி துள்ளி குதிக்க வேண்டும். எத்தனை குதிக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி திட்டு வாங்கிருக்கீங்க? கையை காட்டு பார்ப்போம். அப்ப நீங்க நல்லா துள்ளி குதிக்கணும். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிப்போம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசி கூறுங்கள். என்ன செய்யணுமா? ஆசி கூறுங்கள். தீமைக்கு தீமை, மோசமானவன், நாசமானவன், இவன் ஒரு பிளாஸ்டிக், இவன் ஒரு கேவலமானவன், ஒரு கேக் மாதிரி நம்ம திட்டும் போது நல்லா இருக்கவே ஆசீர்வாதமாய் இறைச்சலுக்கு நீங்க மாதிரி பேசணும். அல்லேலூயா. அடிக்கடி நல்லா இருக்க. சொல்லுங்க, நல்லா இருக்க. நல்லா இருக்க. ஆசீர்வாதமா இருக்க. ஆசீர்வாதமா இருக்க. அல்லேலூயா. 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 வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களோடு இயேசு இருக்கிறார். உங்களை சுற்றி ஏராளமான வானதூதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மரபு. நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள். நீங்கள் இரக்கம் பெற்றவர்கள். கடவுளால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு அந்த நினைப்பு வராது. பேசிட்டாங்க, என்னை கேவலமா பேசிட்டாங்களே, என்னை அசிங்கமா பேசிட்டாங்களே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முழுவதும் எத்தனை ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கை தூக்குங்க? ஆயத்தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமாக, எனக்கு எதிரானவர்கள் ஆசீர்வாதமாக
நாசமா போகணும்னு சொல்றவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும், நான் செத்தா பரவாயில்லை நினைக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். உங்களுக்கு ஒரு நன்மை குறைக்கப்படாது. நல்ல ஒரு கை தட்டுவாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? யாரும் என்னை எதிர்க்கக்கூடாது, யாரும் என்னைய குறை சொல்லக்கூடாது, யாரும் என்னைய பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தவங்களை ஒன்றும் சொல்லலைன்னா நீங்க பகவத் கோயிலான்னு சொல்ல முடியாது. காற்று மரம் கன்றடி போடும். ஆமென். காய்க்காத மரத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, காற்று மரம் நல்லடிப்படம் நல்லா இருக்கும் பொழுது உங்கள் பெயர் உயரப்படும் பொழுது நீங்கள் மகிமை அடையும் போது பொறாமையின் ஆவிகள் உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எத்தனை பேர் நம்ப போறீங்க? விசுவாசம் தான் முதல் குற்றம் சாட்டுறவன். ஆமென். That is the character of devil's spirit. பேயுடைய ஒரு குணம் தான் குற்றம் சாட்டுகிற குணம், இல்லாத பொருளாத சொல்லுகிற குணம். அப்படிப்பட்டவர்களை தேவன் நரகத்துக்கு தள்ளி போடுவார். ஏன்னா அது பேயுடைய வேலையே மனுஷனை குற்றம் சாட்டுவது. ஏசாமி கல்வாரி சிலுவையில் செய்த முதல் வேலை பரலோகத்துக்கு போக முடியாதபடி பிசாசை கீழே விட தள்ளினார். அங்கே பிதாவை சந்திக்க முடியாதபடி அவனை கீழே தள்ளி போட்டார். அல்லேலூயா. நல்ல கை தட்டுவார்கள். குற்றம் சாட்டுவது யார் குற்றம் சாட்டுவானா? பொதுவா பிசாசுனால ஆய்வு செய்யறவங்க தான் குற்றம் சாட்டுவாங்க. அவங்களை பத்தி நம்ம ரொம்ப கேர் பண்ணலாமா பண்ணக்கூடாது? எத்தனை பேர் நம்ம புரியும் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சாத்தானே அப்பா போனா அவர் சொன்னாரு, நமக்கு அவர் மாதிரி பரிசுத்தம் கிடையாது, அவர் மாதிரி கூலி கிடையாது. சரி, நம்மளும் சில நேரத்தில் பிசாசு ஆளுகைக்கு வந்துடுறோம். அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டியது, அமைதியா குதித்து குதித்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆமென். எப்படி துதிக்கணும்? குதித்து குதித்து துதிக்கணும். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வருது. அப்படி பிரச்சனை நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அறிக்கை பண்ணணும். வாழ்வதும் சாவதும் என்ன இருக்குது? இயேசு என்னை காப்பார் அப்படின்னா அவனை காப்பார். ஆமென். பெரிய பொல்லாப்பு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, ஒரு சிக்கல் இருக்குது, இல்ல எல்லோ வசமா மாட்டிக்கிட்டீங்க, நீங்க தப்பிக்கணுமா? என் தேவன் என்னை காப்பார். எத்தனை சொல்ல போறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஏசாயா ஒன்னு சொல்ல மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிப்போம். மத்தேயு 17:20. இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான். காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இல்லை. கடுகளவு நம்பிக்கை தான் கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு. ஆமென். இந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். கடுகளவு நம்பிக்கை பைபிள்ல வார்த்தை போடுங்க அப்படி நம்பினா போதும். நீங்கள் இம்மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து கடலில் போய்விடு என கூறினால் பெயர்ந்து போகும். அப்படின்னா மழை பெய்யறதுக்காக சொல்ல, மலை போன்ற பிரச்சனைக்கு கடுகளவு நம்பிக்கையோடு நீ வாயிலே சொன்னால் போதும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, மலை போன்ற பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் இயேசு பெயரால் நீ வாயிலே சொல்லும் பொழுது அது தகர்ந்து போகும். உன் வாயிலே வல்லமை இருக்கிறது, உன் நாவிலே வல்லமை இருக்கிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் உன்னோடு இருக்கிறார். நீ கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறார், கடவுளின் குடும்பத்தாராய் இருக்கிறார், தேவனால் அழைக்கப்பட்ட மகனாய் மகனாய் இருக்கிறார். சர்வவல்லவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் வாக்கும் மாறாதவர், பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் சொல்லிப்பார், அது நடக்கும். ஆமென். அதுக்கு சொல்லுங்க, கடவுளவு நம்பிக்கை இருந்தால் கடன் போகட்டும் என்று சொல்லிப்பார், பிரச்சனை தீரட்டும்
அல்லேலூயா. எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கீங்க? வாழ்வும் சாவும் நாவில் இருக்கிறது. ஆமென். வாழ்வும் சாவும் நாவில் இருக்கிறது. பொதுவா பாருங்க, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோர்கள் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் சொல்லுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம். பிள்ளைகள் ஆசீர்வாதம். கையில் சொல்லுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதம். பெற்றோரின் நாவில் இருக்கிறது. இப்ப இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணும்? அம்மாவை கண்ணத்துல அடிச்சிருச்சு. அம்மாவை கண்ணத்துல அடிச்சிருச்சு. அம்மா என்ன சொல்லணும்? நீ நான் கிளம்பிக்க, நீ நல்லா இருக்கேடா, அம்மாவே அடிக்கேடா. பிசாசு அம்மாவை அடிக்கிறதுக்கு பிள்ளையை கூடுது. பிள்ளை நாசமா போகணும்னு பிசாசு நினைக்குது. அம்மா என்ன சொல்லணும்? என்னை அடிச்சா கூட பரவாயில்ல தம்பி, நல்லா இருக்கு. ஆமென். பிள்ளை நல்லா இருக்கும். ஒரு நாள் திரும்பும் அது அம்மாவை தூக்கி தூக்கி சுமக்கிற பிள்ளையாய் மாறிவிடும். ஆமென். அல்லேலூயா. இந்த பேய் என்ன பண்ண? எப்படியாவது தாய் தகப்பனை கேவலப்படுத்த வச்சு பிள்ளையை வச்சு நிறைய வாலிப பிள்ளைகள் பைக்ல ஆக்சிடென்ட், சைக்கிள்ல ஆக்சிடென்ட், ரோட்ல ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா தகப்பன் தாயை வேதனைப்படுத்திருக்கோம். அந்த பெற்றோர்கள் நான் சும்மா போடா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு வாயை சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது பிள்ளைகளா இருக்கலாம், அது அண்ணனா இருக்கலாம், அது தம்பியா இருக்கலாம், அது தங்கச்சியா இருக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசியிருப்பீர்களா? ஒரு நிமிடம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் சபித்த வார்த்தைகளுக்கு என்னை மன்னியும் சொல்லுங்க. பேசாத வார்த்தை, பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவதற்காக என்னை மன்னியும். என் உறவுகளை எல்லாம் ஆசீர்வதி. நான் சபித்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். என் ஆண்டவரே, மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது எனக்கு வருத்தம் இல்லை. என்னை கூட கொஞ்சம் ஆசீர்வாதமா வச்சிருக்கேன். அல்லேலூயா. நம்ம பாருங்க, திட்டியா ஒரே விட ஏசி நல்ல வைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு வாயிலிருந்து வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாயில இருக்கிறது மறந்துடும். வாயில இருக்கிறது மறந்து எதுக்கு நம்ம கேவலப்படுறது? நம்ம வாயிலே தான். பக்கத்துல சொல்றது தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்குள்ளாக தொட்டு சொல்றது கொஞ்சம் புரியட்டும். இது இன்னைக்கு இல்ல, சாகர வரைக்கும் மைண்ட்ல ஏத்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானது நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமென். பக்கத்துல சொல்றது ஆசீர்வதித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாளும் சபிக்காதீர்கள். ஆசீர்வதித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க? கர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் தம்பி கஷ்டப்படலாம், எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் சகோதரி கஷ்டப்படுவார், எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் பிள்ளைக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்க விளக்கவே மாட்டார். சாப்பிட்டு இல்லாத பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆசீர்வதிச்சு பாருங்க, வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அடிக்கடி சொல்லுங்க, ஆசீர்வதிச்சு பாருங்க. வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். யாரா வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு முடிவெடுங்க, நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். யார் சபித்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன். யார் என்னை கேவலப்படுத்தினாலும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சொல்றார் பாருங்க, லூக்கா 6 அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிப்போம். லூக்கா 6:27. நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். நான் சொல்வதை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றாரு, கேட்காதவங்க போய் என்ன சொல்ல முடியும்? ஆமென். நீ கேட்கிறதெல்லாம் நான் சொல்றேன். உங்கள்
பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். என்னது? சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். நான் சொல்லவே இல்ல. இயேசுவை சொல்றாரு, சபிக்கிறவருக்கு ஆசீர்வதியுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? ஆனா நம்ம அப்படி செய்யணும். செய்ய மனசு வருமா? உங்க நாசமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம செய்யுங்க. லைஃபுக்கு அந்த ஆள் மூஞ்சி பார்ப்போமா? நீங்க சொல்லணும், நீ ஆசீர்வாதமாய் அப்பொழுது உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் உன் வாரிசுகளும் உலகம் முடியும் வரை சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் நிறைக்கும். ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். அப்போ உங்களை நாசமா போனா என்ன ஆகணும்? தீர்க்க ஆயுசோடு எல்லா நலமுக்கு நீடு வாழும்படி ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மாதிரி நமக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க பாருங்க. ஆக்சுவலா நான் வேற செய்தி கொடுக்கணும் இங்க வந்தேன். நான் ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. வசனம் கூட கொடுத்துட்டு தான் கேட்டேன். வாழ்வதும் சாவதும் நாவாலே எங்கே இருக்கிறது? நம்ம ஜான் பிரகாசம் தான் எடுத்து கொடுத்தேன். கர்த்தர் உங்களோடு பேச வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. வாழ்வதும் சாவதும் நாவிலே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு கஷ்டம் வரதுக்கு முந்தி பிசாசு என்ன பண்ணும்? உங்க வாயில அரைக்கப்படுது. ஏன்னா எனக்கு இப்படி கஷ்டம் வருதோ, இதோட கஷ்டம் வந்தா வந்து போகுது அப்படின்னு வாயில சொல்லுது. அப்புறம் கஷ்டம் வந்தாவே ஐயோ என் ஆண்டவர் கை விட்டு விட்டாரு, என் ஆண்டவர் கை விட்டு விட்டாரு. ஏசாமி ஒரே ஸ்டேட்மெண்ட், ஆமென் ஆமென். என்ன சொல்றியோ ஆமென் ஆமென் ஆமென். பரத சொல்லுங்க, நீ என்ன சொல்றியோ, நீங்க என்ன சொல்றீங்களோ ஏசாமி ஆமென் சொல்லிட்டே இருப்பாரு. பேசும்போது பார்த்து பேசு, நல்லதாவே பேசு, நல்லதாவே பேசு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது ஒரு திருப்பாடல் பாடுவாரு. 23வது திருப்பாடல் படிக்கும் எப்படி ஒரு ஆவியில அறிக்கை பாருங்க. 23. ஆண்டவரே என் நாயர். ஆண்டவரே என் நாயர். எனக்கே குறை இல்லை. ஆறாவது தெரிந்து உங்களுக்கு அது சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே என் நாயர் அறிக்கை பண்றாரு. ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. கையில் சொல்றேன், ஆண்டவர் என் நாயர். ஆண்டவர் என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. என்ன சொல்ல போறீங்க? அப்படியே ஆமென். அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குறையவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பசுக்கள் மேய்ச்சலில் என்னை அவர் இளைப்பாற செய்வார். பசுக்கள் மேய்ச்சலில் என்னை இளைப்பாற செய்வார். அதாவது என்னன்னா எல்லாம் அவரே பார்த்துக்குவாரு, என்னை போஷிப்பார் அவரே. நான் போட்டு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப கவலைப்படவே தேவையில்லை. அவர் என்னை பசுப்புல்லில் மேய்ப்பார். நீங்க சாதாரணமான அறிக்கை நினைக்கிறீங்களா? அது தாவீது கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கு. மெயின் காரணம் இந்த 23வது திருப்பாடல். கடவுள் என்னை புல்ல இடங்களில் படிக்க வர ஒத்த படிக்க நிறைய திருப்பி சொல்லணும். சாவிலும் பள்ளத்தாக்குகளிலும் என்னை நடத்திடுவார். ஆமென். எந்த சூழல் யார் நடத்துவாரு? கடைசி வசனம் படிங்க, 6வது வசனம். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம், உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் உம்மை அறிந்தராம் பேரன்பும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து கொள்ளும். கையை பிடித்து சொல்லுங்க, இயேசுவின் அருள் கரமும் இயேசுவின் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து கொள்ளும். வாழ்நாளெல்லாம் புடை சூழ்ந்து கொள்ளும். என் மரண நேரத்தில் புடை சூழ்ந்து கொள்ளும். என் இக்கட்டு சூழ்நிலையில் புடை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. 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 பையன் வந்து இங்கிலாந்துல இருக்கிறான்.
அவனை வந்து காரணியா பல்கலைக்கழகத்தில் படிச்சான். அப்ப படிக்கும்போது இங்கிலாந்துல போய் படிக்கிறதுக்கு அப்போ வந்து ஒரு 10 lakhs கிட்ட பணம் கட்டணும். அப்ப என்கிட்ட ரொம்ப அவ்வளவு வசதி கிடையாது. அது என் பிள்ளை வந்து என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு பெயர் கொடுக்கவில்லை. நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் என் நைட்ல ஃபோன் பண்ணான். அப்பா நான் பெயர் கொடுக்கல, அது ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டணும். ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் கட்டணும். அது ஃபர்ஸ்ட் 3 லட்சம் கட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 லட்சம் செலவாகும், அதுவும் உங்ககிட்ட பணம் இல்லை. அதனால நான் பெயரை கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உன்னை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். உன்னை படிக்க வைக்க வேண்டியவர் இயேசு கிறிஸ்து. உன் பேரை கொடு, நீ நிச்சயமா லண்டன்ல போய் படிக்கிற. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நினைச்சு பாருங்க, நான் சொல்லி ஒரு 2 நாள்ல பேரை கொடுத்த என் பையன் 2 நாள்ல பையனுடைய தம்பியுடைய மாமனார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. மாமனார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. என் தம்பி வந்திருந்தான். அப்போ என் தம்பி கிட்ட சொன்ன மாதிரி பணம் கட்ட முடியலப்பா, கொஞ்சம் டூரில் வச்சுக்கிட்டு இருக்கேன், தம்பி வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். என் தம்பி சொன்னா, என் சொத்தை உனக்கு எழுதி கொடுக்குறேன்னா நீ வந்து பௌரப்பட்டாணி வாங்கிக்கிட்டு அதை வச்சு நீ என்ன செய்யணுமோ செஞ்சு உங்களே படிக்க. நல்ல தம்பி நல்லா இருக்கட்டும். பையனை வெளிநாட்டு போய் படிச்சு போட்டா அவங்க என் தம்பி கடனே நாங்கள் அடிச்சிட்டோம். நல்ல கை கட்டுக்கலாம். கையை குடிக்கவில்லை. என் பிள்ளைகளை கொடுத்தவர் என் இயேசு சுவாமி. அவர்களை வளர்க்கவும் அவர்களை படிக்க வைக்கவும் எல்லா நலம் செய்திடவும் என் ஆண்டவர் உதவி செய்வார். அவர் எபினேசர். எபினேசர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை விசுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க என்னென்ன அறிக்கை பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்த்ததெல்லாம் எப்படி வளர்த்தேன்னா, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறாய், அமெரிக்கால இருந்து சென்னைக்கு வருகிறாய், பேப்பர்ல வரணும் உன் பேரு. அப்படி உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் 5 பிள்ளைகளை சொன்னீங்க, 5 கன்னங்களில் பெரியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் அப்படி உங்களை தூக்கி நிறுத்துவார். எத்தனை சொல்ல போறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க வார்த்தையை சொல்லணும். நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இந்த உலகத்துக்கு ஒளியா இருப்ப, நீ மலைமேல கண்ணு போல பிரகாசிப்ப, உன் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா இருக்கும். எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஆமென். இதுதான் நல்ல வார்த்தை. நீங்க சொல்லி பாருங்க, உங்கள் பிள்ளைகளை தெய்வம் தூக்கி உயர்த்துவார். மலையில் உள்ள பட்டணம் போல பிரகாசிக்க செய்வார். உலகத்திலே அவர்கள் தலையெடுத்து இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பார்கள். அதை பார்த்து 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 நீங்கள் வளர்வீர்கள். ஆமென். இயேசு நல்ல ஒரு கை கட்டுமாறு. Praise the Lord. Praise the Lord. என்னுடைய உறவினர் ஒருத்தர் பேசுறாங்க. அவர் உடம்பு சரியில்லை. அவர் உடம்பு சரியில்லை இருக்கும்போது எப்படி அந்த உறவினரை பார்த்தாங்க தெரியல. டாக்டர்கிட்ட கொண்டு போகாம படுக்கையை கொலுசா வச்சுட்டாங்க. 1.5 வருஷமா படுத்த படுக்கையா இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுவாரு, எனக்கு வலது காது மறந்து போச்சு, அது செயலுக்கு போச்சு. அப்புறம் சொல்லுவாரு, அப்படி இடது காது செயலுக்கு போச்சு. அப்புறம் கை இந்த கையும் போயிடுச்சு, இந்த கையும் போயிடுச்சு, விட்டு வீட போயிடுச்சு. இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள் நாசமா போவாங்க, உருப்பட மாட்டாங்க. நல்லா இருப்பீங்களா இப்படி திட்டிக்கிட்டே இருப்பாரு. சாகர நேரத்துல எனக்கு பயம். எங்க அப்பா சாகர நேரத்துல நாளைக்கு செத்துவேன்னு எனக்கு சொன்னாங்க. எங்க அப்பா நாளைக்கு செத்துவேன்றனால என்னை தூத்துக்குடியில கூட அடக்கம் பண்ணிடுவாங்களா? கரவைக்குளம் ஒரு ஊர், கிராம ஊர். அந்த ஊர்ல கூட என்னை அடக்கம் பண்ணி எங்க அப்பா சொன்னார். அப்ப நான் முதல் வேலையா சொன்னேன், எப்பா சாகர நேரத்துல யாரையும் சமைச்சு விட்டுறாதீங்கப்பா, உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க பாருங்க. ஆமா, நான் ஆசீர்வதித்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க சிறப்பா ஆசீர்வாதமா இருப்பாங்க சொல்லி போனாரு. நல்ல கை கட்டுக்கிறாங்க. ஒரு தகப்பன் தாய் மரண நேரத்துல என்ன
சொல்றாங்களோ அது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். அந்த நேரத்தில் இல்ல, எப்போ நீங்க சொன்னாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். பக்கத்துல சொல்லுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதி, காதுபட சொல்லுங்க, நீ நல்ல இருப்பமான்னு சொல்லுங்க, நீ கஷ்டப்பட மாட்டோமான்னு சொல்லுங்க. பிள்ளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கலாம். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். கடனோடு தள்ளாடினேன். எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்படா, கவலைப்படாத, என் அப்பாவை நல்லா பார்த்துருக்க, நீ நல்லா இருப்ப. ஆமென். சொல்லுவாங்க. அப்பா 2013 இறந்துட்டாங்க. நான் நல்லா இருக்கிறது அவங்களால பார்க்க முடியவில்லை. அவர்கள் சொன்னது போல நன்றாக இருக்கிறேன். நல்ல ஒரு கை தட்டு கொடுத்தேன். நீங்க 91வது சங்கீதத்தை படிச்சு பாருங்க. பட் டைம் எவ்வளவு இருக்கு சார்? படி 91வது திருப்பாடல். ஒரு வருஷம் மட்டும் படிக்கலாம். வருஷம் தம்பி படி, யாரும் சிலைகளை படி. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர், எல்லா வல்ல நிலையில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார் சொல்லுவார். ஆமென். இது சொல்லணும். இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த 91வது சங்கீதம் முழு ஆசீர்வாதம் மாறிடும். ஆமென். தம்பி நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கணும் தம்பி, அடுத்து நீங்க படிங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு வருஷம் படிச்சா அப்படியே படிக்கணும். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நின்றும் தப்புவிப்பார். இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே, தேவனுடைய செட்டை கீழ் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே, உன்னத தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறேன் சொன்ன உடனே, வேடர் கண்ணிக்கும் எல்லா நோய்களுக்கும் விலக்கி காப்பார். ஆமென். நீ சொல்ல மாட்ட காப்பாரா? வாயை சொல்லணும். ஆமென். அப்படி சொல்ல சொல்ல உன் நோய்கள் நீங்கி போகும். அடுத்தது, ஆண்டவர் அவர்தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காட்டி உண்மையில் கேடையும் கவசமுமாகும். நான் சொன்னது பைபிள் கீழே வச்சிருக்கேன். பிளீஸ் சவுதியோடு கொண்டு வராம நான் படிக்கிறதுக்கு. நீங்கள் இந்த இடத்துல ஒருத்தர் படிச்சு அப்படி படிச்சுட்டாங்க. எல்லாரும் படிக்கும்போது எனக்கு என்ன அவசரம் மறந்து போகுது. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். அவரே உன்னை கேடயமாய் காப்பாற்றுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். எதுக்கும் பயப்பட மாட்டேன். சொல்லு, அவரிடம் புகலிடம் அவனை புகலிடமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆனா ஃபர்ஸ்ட் வாயில சொல்லணுமா? வாயில செய்யணும். என் ஆண்டவர் காத்துக் கொள்வார், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் ஆண்டவர் கைவிட மாட்டார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். இப்ப இருக்கிற பிஷப்பை பார்க்கறதுக்கு கொரோனா பீரியட்ல போயிருந்தேன். என் பொண்ணோட திருமணத்துக்கு கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். அங்க வந்து ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஆனா பிஷப் எங்கேயுமே போகலண்ணே, சாமியாருடைய உறவுமே போகலண்ணே, உங்க பிள்ளை கல்யாணத்துக்கான வரப்போறாரு. நாளைக்கு சாமியார் இருந்தாங்க. சாமியார் தான் சொன்னேன், அவர் வரமாட்டாரு, நீ காத்து கிடக்கிறது வேஸ்ட், அவர் வரமாட்டாரு, காத்து கிடக்கிறது வேஸ்ட், அவர் வரமாட்டாரு, காத்து கிடக்கிறது வேஸ்ட், அவர் வரமாட்டாரு, காத்து கிடக்கிறது வேஸ்ட். ஆமென். இப்போ இந்த ஜூலிங்கிற பொண்ணு சொல்லிச்சு, நான் சொன்னேன் அவர் வரக்கூடாதுன்னு ஒரு வேளை நினைப்பார், ஆனால் வருவேன் என்றுதான் சொல்லுவார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன் வரக்கூடாதுன்னு ஒரு வேளை நினைக்கலாம், என் ஆண்டவர் ஆவியானவர் அவரை வர வைப்பார். அங்க உட்கார்ந்து பிஷப் வந்தாரு. ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கையை கொடுத்து முத்தமிட்டேன். என்ன ராஜா என்ன அப்படின்னாரு. மாதிரி பாப்பா அப்படின்றாரு. அடுத்த செகண்ட் இவர் தன்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும், எழுதி வச்சுக்கீங்க பிஏ சொன்னாரு. சொன்ன மாதிரி பிஷப் வந்துதான் நம்முடைய பேராயர் வந்துதான் பாப்பாவுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்தார். நல்ல கை தட்டி. சொல்லும்போது உங்களோட ஆவியானவர் இருக்கிறார், உங்களோட சொந்த வல்லமை உள்ளவர்
இருக்கிறா? உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. நீங்கள் சொல்லும் போது அதை ஆமென் என்று ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்ப போறீங்க? ஆமென். ஐயோ. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற முடிவு எனக்கு வரும். என் பிள்ளைகள் ஒளிமுறை கண்ணுகளை போல இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசம் அப்படி நம்ப போறீங்க? நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் பையன் இப்ப மூத்த பையன் இங்கிலாந்துல இருக்கலாம். அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் சீனிவாசபுரம் என்று சொல்லக்கூடிய குப்பத்தில் இருந்தேன். அவன் குப்பத்து பிள்ளைகளோடு விளையாடி பழகி அவன் வாயில என்ன பேசுறது தெரியாம கெட்ட கெட்ட வார்த்தை தான் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால என் பையனை என்ன பண்ண, தம்பி நீ வந்து இனிமே குப்பத்து பிள்ளைகளோட பேசக்கூடாது, அங்க போய் கிரிக்கெட் விளையாட போக கூடாது. ஆனா நான் எவ்வளவு கண்டிச்சனோ அவ்வளவுக்கு அவ்வளவு போய் விளையாடுறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க உட்கார்ந்து அழுதேன், ஆண்டவரிடம் அழுதேன், ஆண்டவரே என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறவன். ஆண்டவர் பேசினார், அது உன்னுடைய பிள்ளை அல்ல, அது என்னுடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் பேசினார், நீ வளர்ப்பு தகப்பனே உடைய நான் தான் உன்னை தகப்பன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் கொடுத்த எதுவும் சாபமாய் இராது, நான் கொடுத்ததெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமானவன், நீ என்னடா அவன் சாபமானவன் நினைச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் வேலையிலிருந்து வந்தேன், என் பையன் கிரிக்கெட் போய் விளையாட்டு தான் வந்தான். நான் தோள்ல கை வச்சு, எனக்கு நீ ஆசீர்வாதமான மகன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பையன் போய் இறங்க பார்த்தா எங்க அப்பா லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சொன்னேன், என் மனைவியிடம் சொன்னேன், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மகனை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு அறிக்கை பண்ணேன், என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கீங்க. 3 மாதத்தில் என் ஊழியத்தின் எல்லா பகுதியும் என் பையன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆமென். மாசம் 50,000 ரூபாய் எனக்கு செலவுக்கு மட்டும் அனுப்புறார். நல்ல கை கட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாயின் வார்த்தைகள் வல்லமை உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப வாழ்வும் சாவும் எங்க இருக்குது? என் அனுபவத்தோட உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு இந்த செய்தி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். நீங்கள் சொல்லி பாருங்கள், அது நடக்கும். ஆமென். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிப்போம். 17:6. அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினார். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை விசுவாசிக்க போறீங்க? காட்டு அத்திமரத்தை குலுக்கி வைக்கிறது நம்முடைய வேலை கிடையாது. யாரோ ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க, ஆண்டவரே இந்த அம்மா இயேசு பேர்ல சொல்றேன், விழுப்புரத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கு, சென்னையில உட்கார்ந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணிட்டு அந்த அம்மா விழுப்புரத்துக்கு போயிடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே கீழ்ப்படியும். எஸ் சாமி, இந்த உலகத்தை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு? எப்படி உண்டாக்குறாரு? சூரியன் உண்டாகட்டும். ஆமென். பூமி உண்டாகட்டும், இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களும் உண்டாகட்டும். அவர் கடவுள் பிள்ளை, நீயும் கடவுள் பிள்ளை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படி கை தூக்குங்க. இயேசு சாமி முதல் மகன், நான் செல்ல மகன், நான் செல்ல மகன். அவர் சொன்னது போல நானும் சொல்ல என் வாழ்க்கையில் ஆசீர்வாத ஊற்றுகள் புறப்படும். தரித்திரம் நீங்கி போகும், சமாதான குறைவுகள் நீங்கி போகும், எரிச்சலின் ஆவிகள் விலகி போகும், பிசாசுகள் விலகி போகும்,
தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், புனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், தேவ ஆவியானவர் என்னை மூடியிருக்கிறார். ஓ, இந்த உலகத்துக்கு ஒளியாக இருப்பேன், மலை மேல் உள்ள பட்டணம் போல பிரகாசிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. படிங்க. உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ. எத்தனை சொல்றீங்க? லூக்கா 17:7. ஐயா, உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ, மந்தையை மேய்த்துவிட்டோ வயலிலிருந்து வரும் பொழுது அவரிடம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு நாக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப என்னதான் பேசணும்? ஆசீர்வாதமா பேசுங்க. யாரையும் சபிக்காதீங்க. எந்த கவலைப்பட்டாலும் சபிக்காதீங்க. உள்ளே கவலைப்பட்டாலும் சபிக்காதீங்க. அல்லேலூயா. சொத்தை எழுதிக்காத சபிக்காதீங்க. ஏமாத்திக்க சபிக்காதீங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆமென். கையை பிடிச்சிருங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ரெடியாட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டு கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. வாயின் வார்த்தைகள் புதிதாய் மாறட்டும். ஆவியானவரே, என்னோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே, என்னோடு இருப்பதற்காக நன்றி. என்னோடு இருப்பதற்காக நன்றி. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிற்காயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நிற்காயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியரும் நீரே, என் நண்பரும் நீரே, என் எல்லாமே நீங்கதானப்பா.
இயேசு நம் நண்பராக இருக்கிறார். இயேசு நம் வைத்தியராக இருக்கிறார். இயேசு நம் விடுதலை வீரராக இருக்கிறார். இயேசு நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை செய்வார். எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். எல்லா நோய்களிலிருந்து விடுதலை செய்வார். எல்லா தரித்திரங்களிலிருந்து விடுதலை செய்வார். என்னோடு விசுவாசிக்கிறேன். என்னோடு இருக்கிறவர் மிகவும் பெரியவர். என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னோடு இருக்கிறவர் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவர். என்னோடு இருக்கிறவர் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதை கணக்கு பார்க்காமல் மன்னிக்கிறார். எனக்காய் உயிரை கொடுத்தவர் எல்லாவற்றையும் தருவார். எல்லாவற்றையும் தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்பி வழிகிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவது ஆசீர்வாதமே நாமே இருக்கிறது. வாழ்வே நாமே இருக்கிறது. பாட்டு நான் ஒரு ராசி இல்லாத ராஜா ஒரு ராஜா படிப்பேன். அம்மாவுக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன். கர்த்தரை ஆசீர்வதித்தார். அது மாதிரி ஒரு வேலை இல்லாத பொல்லாத நீங்க பாடி ஒரு பெற்றோர்களை வேதனைப்படுத்தும்படி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள், வீட்டு விட்டு போயிடுவேன் என்று சொன்ன வார்த்தைகள், யாரையாவது காயப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்போம். இயேசுவே என்னை மன்னித்து விடுங்க கேட்போம். மனைவியை துக்கப்படுத்தின மன்னிப்பு கேட்போம். உறவினர்களை துக்கப்படுத்தின மன்னிப்பு கேட்போம். உறவுகளை கேவலப்படுத்தின மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, வாயின் வார்த்தைகள் புனிதமாய் மாறட்டும். அன்பின் வார்த்தைகளாய் மாறட்டும். ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் மாறட்டும் கேட்போம். சர்வ வல்லமை உள்ளவரே, அருமையான சகோதர சகோதரிகள், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். செழிப்பின் பாத்திரமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகத்துக்கு ஒளியாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மலையில் உள்ள பட்டணம் போல பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலை பலன்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சாபங்களும் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லோருக்கும் சொந்த வீடு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன சொல்லுகிறோமோ அதை ஆமென் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் நாங்கள் கரம் தூக்கி ஆசீர்வதிங்கள். பக்திப்பட்ட மக்களை ஆசீர்வாதமாக இருக்க என்று சொல்லட்டும். அப்பா, எதிரிகளை ஆசீர்வதிக்கும்படியாக புதிய வைத்து கொடுப்பீர்கள். ஆவியானவரே, ஆளுகை செய்வீராக. இந்த பூமி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேசத்தின் எல்லையில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் வந்திருக்கிற உங்களுடைய உறவுகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் திட்டங்களும் நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறேன். உள்ள கால்வரை இயேசுவின் காயங்களால் சுகமாகும்படியாக ஜெபிக்கிறேன். புதுப்படைப்பாய் மாறட்டும். எல்லா சமாதான குறைவுகளும் நீங்கி போகட்டும். சர்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, சமாதானம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்துகளை வைத்திருக்கிறோம் என்று பிள்ளைகள் அறிக்கை பண்ணட்டும். அப்படியே ஆமென் என்று சொல்வதற்காக கோடி கோடி நன்றி பொறுப்பெடுக்கிறோம். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் அன்புதாவே. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, Praise the Lord, listen to the Lord. உலகத்தில் செயல்படுவதாக எங்களுக்கு தேவை செய்வதை நாங்கள் கொடுப்பது எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதபடி தீமையிலிருந்து ஆமென். அன்னை மரியாதை நாம் ஜெபிக்கும்படி கேட்போம். வானதூதர்கள் புனிதர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்
தந்தை மகத்துவமாய் வாழ்வது என் நாவில் இருக்கிறது. ஆமென். என்னை இயேசு ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். என்னை சுற்றி ஏராளமான வானதூதர்கள் இருக்கிறார்கள்.